ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் மணி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சின்னதாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அது உங்களை பற்றி பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ஒரு பேர், அதாவது ஒரு சேவல் ஒரு பெட்டையை போட்டு ப்ரீட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இப்போ பெட்டை கோய் வந்து அவயத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சேவலை வந்து நம்ம களத்துக்கு ரெடி பண்ணலாமா அப்படின்றது தான் டாபிக். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே ஒரு லைக்கை தட்டிட்டு இன்ஸ்டாவில் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஃபாலோ பண்ணி கொடுத்து விட்ருங்க. சரி, வாங்க வீடியோக்கு போகலாமா? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ பெட்டை கோய் வந்து அவயத்தில் உக்காந்ததுக்கப்புறம் சேவலை வந்து களத்துக்கு ரெடி பண்ணலாமா? என்னை பொறுத்த வரைக்கும் ரெடி பண்ணக்கூடாது. எதனால் அப்படின்னாக்கா, நம்ம சேவலுக்கு களத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னாக்கா அங்கே வந்து என்ன ஒன்றா ஆகலாம். இந்த கோழி வந்து அதே மாதிரி முட்டையில் கோழி குஞ்சு பொறிக்கிற வரைக்கும் நம்மளால் கேரண்டி கொடுக்க முடியாது. ஒரு சில டைம் பொறிக்கும், ஒரு சில டைம் வந்து ஏதோ ஒரு இன்சிடென்ட்டால் பொறிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னாக்கா, நம்ம களத்துக்கு கொண்டு போகிற சேவலுக்கு ஏதாவது ஆயிடுச்சு, ரெண்டாவது ப்ரீடே பண்ண முடியல, இல்லைனாக்கா ஏதோ ஒரு சேவல் காலத்தில் இறந்துடுச்சு அப்படின்னாக்கா அந்த லைனை வந்து நம்ம திரும்பி கொண்டு வர முடியாது. சப்போஸ் இப்போ இதுக்காக ஒரு பேக்கப், இவனோட ஜோடல் சேவல் ஏதாவது இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம். பட் வந்து ஆனால் கேரண்டி சொல்ல முடியாது. இப்போ இந்த ஒரு சேவல் தான் இருக்குது, இதனோட லைன் நம்ம பேக் கொண்டு வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அந்த சேவல் வந்து களத்துக்கு கொண்டு போகவே கூடாது. உங்களோட கருத்து என்னன்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.